ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இந்தியா. அதாவது நம்ம ஏர்போர்ட்டில் நம்ம ஜாப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஒன்லி மெரிட் செலெக்ஷன், அதாவது உங்களோட மார்க்கை வச்சு மட்டுமே எடுக்கிறாங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்போட டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன் என்ன படிச்சிருக்கோங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குற மாதிரி ஜாப் பற்றி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதேமாரி ஃப்ரெஷராக இப்போ தான் நீங்கள் வேலை தேடிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டீஸோட PDF. ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் எல்ஐடி சர்வீஸ் கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா 100% சப்சிடி ஆஃப் ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா. அதாவது 100% வந்து கவர்மெண்ட்டு கீழே எங்களுடைய ஒன் ஆஃப் த சர்வீஸ்னு கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா AAICLASல போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே கரண்டாக என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஜாபோட வேகன்சி போய்ட்டுருக்கோ அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்கோவில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3 years வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் மாரி ஒரு சர்வீஸ் பீரியடில் ஒர்க் பண்ணுவீங்க. இதுக்கான கவர்மெண்ட் அப்ரூவ்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு. இந்த 3 வருஷத்துக்கும் உங்களுக்கு சேலரி நிறையவே இருக்கும். அதுமாதிரி நீங்கள் நிறையா கற்றுக்குவீங்க ஏர்போர்ட் விஷயம் பற்றி. ஜாபோட போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா ஃபுல்லாகவே இது ஜாப் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஏரியான்னு படிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏர்போர்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாட்னா, விஜயவாடா, அப்புறம் வந்து கோவா. சென்னையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலில் 23, OBCயில் 14, SCயில் 8, STயில் 4, EWSக்கு 5, டோட்டலாக நமக்கு 54 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி 30/6/2025 கொடுத்துருக்காங்க. அதுமாரி இங்கே கொடுத்துருக்க போஸ்டிங் வந்து எப்போ வேணால் மாறலாம், எதுனாலும் மாறலாம் லொக்கேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக 12th பாஸ் ஆகிருக்கணும். அதுலேயும் 60% மார்க் எடுத்துருக்கணும். இன்கேஸ் நீங்கள் SC/ST கீழே வரீங்கன்னா 55% மார்க் எடுத்தாலே போதும். இன்கேஸ் நீங்கள் டிகிரி லெவலில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட மார்க் வந்து 60, 70, 80 இதுமாரி ரவுண்ட் ஆஃபில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதேமாதிரி CGPAவும் உங்களோட கிரேடும் வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். அதாவது நியூமெரிக் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இதை வந்து அந்த லெட்டரில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து ஏர்போர்ட்டோ. ஸோ ஏர்போர்ட்டில் வந்து மல்டி லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் வந்து வருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் லோக்கல் லாங்குவேஜ். அந்த லோக்கலுக்கு பீப்புள் இப்போ மதுரை இருக்குன்னா மதுரை, இங்கிலீஷ் நீங்கள் பாட்னா அந்தமாதிரி சைடில் இருக்கீங்கன்னா அந்த சைடில் லோக்கல் லாங்குவேஜ் என்ன இருக்கோ, குஜராத்தி, மராட்டி, அதர் லோக்கல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிள் டு ரீடு, ஸ்பீக் இங்கிலீஷ், ஹிந்தி அண்டு கன்வர்சன்ட் வித் லோக்கல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் சென்னையில் போட்டாங்கன்னா சென்னையோட லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், பாட்னாவில் போட்டாங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து குஜராத்தி, மராட்டி எது வேணாலும் அந்த லோக்கல் லாங்குவேஜ் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க. 1/6/2025 வயசு உங்களுக்கு 27 வயசு வந்து இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜாப்போட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் ஒர்க் ஏர்போர்ட் அண்டு அசிஸ்டண்ட் வித் பேசஞ்சர் பேக்கேஜ் ஹேண்ட்லிங். அப்புறம் வந்து பேக்கேஜ் வந்து பிளெயினில் ஏற்றுறது இறக்குறது. இந்த மாதிரி கார்கோலையும் நீங்கள் பிளெயினில் பொருட்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும். மல்டி டாஸ்கிங் ஆப்ரேஷனல் ஒர்க் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் மற்றும் OBC கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்க. SC/ST EWS உமனுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எப்போ வந்து இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9/6/2025. இன்னும் வந்து இந்த அப்ளை பண்ணுற டேட் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எப்போ அப்ளை பண்ண டேட் ஓப்பன் ஆகுதோ அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவேன். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/6/2025 ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது ஒன்லி ஆன்லைன் மோட் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாரி அப்ளிகேஷன் வந்து டேட்டு தாண்டி வந்து நாங்கள் அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்பீடு போஸ்ட்டோ இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ ஆர்டினரி போஸ்ட்டோ கிடையாது. ஒன்லி ஆன்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் அது வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுமாரி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years கான்ட்ராக்ட் பில் இருப்பீங்கன்னு கொடுத்துருக்காங்க அவங்களே. இதுக்கப்புறம் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்டு, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லாமே வந்து அடுத்து ஃப்யூச்சரில் போகிற ஏர்போர்ட் ஜாப்ஸ்க்கு வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைன் நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்து உங்களோட எல்லா அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் வச்சு மட்டுமே தான் இது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. யாருக்கெல்லாம் மார்க்கை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து டேரக்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களோட 12th சர்டிஃபிகேட் அண்டு மார்க் ஷீட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட 12th சர்டிஃபிகேட் அப்புறம் மார்க் ஷீட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கேஸ்ட் அப்புறம் கேட்டகரி சர்டிஃபிகேட்டு,
ஆதார் கார்டு காப்பி, அட்டாச்டு ஒன் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர்டு ஃபோட்டோகிராஃபு, அப்ளிகேஷன் ஃபீஸு, ஸ்கேனடு சிக்னேச்சர் மேக்ஸிமம் 20 KB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து அட்டாச் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். செலக்டட் கேண்டிடேட் வில் பி ஆஃபர்டு போஸ்ட் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு சம்பளம் வந்து ஃபிக்ஸ்டு சேலரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,500 இருக்கும். செகண்ட் இயரில் உங்களுக்கு 22,500 இருக்கும். தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,500 இருக்கும். இது வெறும் உங்களுக்கு பேசிக் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன இருக்குன்னு டிஏ, அப்புறம் லோடிங் அண்டு போர்டிங், அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் பஸ், அதில் ஃபேர் இருக்கும். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் ஃபேர் இருக்கும் கொடுத்துருக்காங்க. லீவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு 18 லீவ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் 12 பேமெண்ட் லீவ், அதாவது பே அண்ட் லீவ்னு சொல்லுவாங்களா, அதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் 9 CL எடுத்துக்கலாம். ப்ளஸ் 2 RH எடுத்துக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் ஆயிரும் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு கிராஜுவிட்டி ஆஸ்பர் கிராஜுவிட்டி ஆக்ட்னு கொடுத்துட்டாங்க. அது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கீழே நிறையா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப்போட ப்ரொஃபைலில் டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, இதில் அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதாவது ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மெயில் பண்ணியும் இந்த டீட்டெயில் கேட்டுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸில் கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஹையர் பர்சன்டேஜ் 12th மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. யார் 12th அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்கள தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்கள வந்து இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் கால்ஃபர் பண்ணுவோம். இன்டர்வியூவில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோமோ அவங்கள வந்து 1/6/2025. ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டைம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 30/6/2025 லாஸ்ட் டேட்டு. ஸோ கான்டாக்ட் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. இது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் மெயில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அது கீழே அவங்களுக்கு வந்து மற்ற இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி கான்டாக்ட் பீரியடில் இருக்கும், என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, அந்த ஒர்க் பண்ணுற பீரியடில் என்ன மாதிரி லீவ்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக படித்து பாருங்கள் கைஸ். தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். ஆல் தி பெஸ்ட். டாட்டா, பை பை.